இந்த ரோடு ஒயிட் லைனுக்கு இந்த பக்கம் தான் போகணும். ஆக்சுவலி அந்த கார் வேகத்துக்கு நம்ம க்ரூஸ் பண்ணி போகிறோம், ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் தைரியமாக இதுக்குள்ளே இறங்கி நம்ம ஓட்டலாங்க. இதுக்குள்ளே நல்லா க்ரூஸ் பண்ணி நம்ம போகிறோம், 100ல் போகிறோம்னா பேக்கில் வர கார் 100ல் வருவோம், அவங்க மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க. ஆக்சுவலி நம்ம 40ல் போய்கிட்டு பின்னாடியும் பார்க்காம கண்ணாடியும் நம்ம இப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி அவன் 100ல் வருவான் காருக்காரன். அவன் என்ன திங்க் பண்ணுவான், ஐயோ என்னடா இப்படி, நானே காரில் போயிடுச்சு கூட அப்படி தான் திங்க் பண்ணுவேன். அதான் ஒன்று. ஆனால் வண்டி வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இடம்பொருள் ஏவல்ற மாதிரிங்க, இடம்பொருள் ஏவல் பார்த்தா வண்டியவே விடணும். ஆக்சுவலி எல்லா இடத்துலையுமே நான் இவ்வளோ ஸ்பீடு தான் போவேன், அது எல்லா இடத்துலையுமே ப்ளஸ் ஆகாது, ஒரு சில இடத்துல மைனஸ் ஆகிடும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு சேஃபாக இருங்க. ஹெல்மெட்டு நல்ல ஒரு ஹெல்மெட்டை வாங்கி போடுவேன். ஆக்சுவலி ஆக்சிடென்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு இப்போது பிஃபோர் 5 இயர்ஸாகவே இப்போ கூட ட்ரெண்டிங்கில் ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. ஆக்சுவலி இப்போ KYT வந்துடுச்சு. ஒரு ஜெனுவனாக ஒரு 7000 8000 எடுக்கணும்னா KYT போகலாம். 5000 ரேஞ்சில் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சர் எடுக்கலாங்க. ஆனால் ஆக்சர்லாம் வந்துட்டு பேடிங்கை வந்துட்டு வாஷ் பண்ணியாச்சுனாலே நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுதுங்க. ஆனால் பேடிங்கை வந்துட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வெயில் அதிகமாக இருக்கும்போது என்னன்னு தெரியுங்களா, வேர்வை அதிகமாகும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் வாஷ் பண்ணணும், ஸ்மெல் அடிக்கும். அதனால நம்ம வாஷ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதுலேயே பேடிங் வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆகிடுது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கணுங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஹெல்மெட் போடுறது வந்துட்டு சில பேர் என்னென்ன நினைப்பாங்க பாருங்களேன், இந்த வண்டி எத்தனை யாராவது ஒரு ஆளாவது ஹெல்மெட் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, யாருமே போட மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா, இந்த வெயிலில் யாரும் அதை போட்டு சுற்றுவா அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க நினைக்கிறது கரெக்டு தான். நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். நான் பைக் வாங்கிட்டு KTM வச்சுருக்கப்போயே நான் அப்படி தான் திங்க் பண்ணுவேன். வெளியில் அவங்க பார்க்கணும், நம்ம முகம் பார்க்காம எப்பறம் வண்டி ஓட்டுறது, அப்படியே வெளியில் பார்த்து போனாலும் அவங்க நம்மளை பார்ப்பாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு சில டைமுக்கு அப்புறம் எனக்கு சரியான ஒரு ஆக்சிடென்ட்னா சின்ன ஆக்சிடென்ட் தான். ஆனால் அதில் வந்துட்டு சின்ன ஆக்சிடென்ட்னாலும் அதில் வந்துட்டு டெத் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஆக்சுவலாக அந்த வேகா ஹெல்மெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த ஹெல்மெட் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி அந்த ஹெல்மெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரிங் தாங்க, சும்மா நார்மலான ஒரு சின்ன கார்னரிங் தான். அதில் போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சைடில் இந்த கல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கல்லாக இருக்கும், அதில் ஸ்லைட் ஆகிடுச்சுங்க வண்டி. ஆக்சுவலி நான் பேக் பிரேக் தான் அப்ளை பண்ணேன், ஸ்லைட் ஆகிடுச்சு. வண்டி ஒரு சைடு போயிடுச்சு. வண்டிக்கு ஒன்றுமே ஆகலைங்க, ஒரு சின்ன கிராச்சஸ் கூட ஆகலைங்க. வண்டி அவ்வளோ தூரத்துக்கு விழுந்துருச்சு. ஆக்சுவலி இதே மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஒரு கார்னரிங் எங்களுக்குள்ளே வந்துட்டு பிரேக் அடிக்க வண்டி அந்த மாதிரி கீழே பள்ளத்துக்குள்ளே போயிடுச்சு, காட்டுக்குள்ளே. அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கள்ளத்தூண்டு இருந்துச்சுங்க. மேடம் நல்ல ஒரு யோகம் லக்குன்னு தான் சொல்லணும். அந்த கள்ளத்தூண்டில் போயிட்டு கரெக்டாக என்னோடய வைசர் முட்டியாச்சுங்க. கரெக்டாக அந்த வைசருக்குள்ளே அடித்து என்னோடய பல்லில் அடித்து பல்லுலேருந்து ப்ளட்டு வந்துச்சு. அவள் பார்த்துக்கோ எவ்வளோ. ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த ஹெல்மெட் நான் போடல. அந்த மந்த்து ஃபுல்லாக நான் லீவில் இருக்கேன், 1 மந்த் லீவில் இருந்தேன். சப்போஸ் நாளைக்கு கிளம்ப போகிறேன் ஊருக்கு, நான் டியூட்டிக்கு போகிறேன் அப்படின்னா அந்த டைம் நடந்ததுங்க. நாளைக்கு கிளம்புனா ஓஹோ அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு 10 o'clock ட்ரெயின் இருந்துச்சா, அதுக்காக நான் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சப்போஸ் ஹெல்மெட்டை போட்டு போவோம், சும்மா அது போகிற மாதிரி அப்படியே சும்மா வீட்டில் அப்படியே எடுத்துகிட்டு போனேன். எனக்கு மைண்டே இல்லை ஹெல்மெட் போகணும்னு சொல்லிட்டு, சும்மா ஹெல்மெட்டை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு ஹெல்மெட்டை எடுத்துட்டேங்க. கையில் எடுத்து சும்மா தான் போட்டு போனேன். ஜஸ்ட் அன்னைக்கு அந்த ஹெல்மெட்டை நான் போகிற டைமில் சும்மாவாவது அதை எடுக்காமல் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்றைக்கி இந்த விளாக் நான் பண்ணியிருக்க முடியாது. அதோட அந்த ஒரு டைம் வந்துட்டு எனக்கு மறக்க முடியாது. அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு, ஆனால் விழுந்த நார்மல் லோக்கல் ஏரியா தான். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலி காலில் போனில் அடிபட்டு ஆக்சுவலி என்னால் வந்துட்டு நடக்கவே முடியலைங்க. அப்படியே ட்ரெயினில் ஏறி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தான் போனேன். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் ஆகி அவ்வளோ பெருசு கால் வீங்கிடுச்சு. கால் செட்டாகவே இல்லைங்க. 1 மாதம் சுடுதண்ணியை வச்சு உப்புக்கல் போட்டு வச்சு ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். மறுபடியும் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எம்ஹெச் போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாவு கட்டை போட்டு மறுபடியும் 1 மந்த் லீவ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஆனால் 1 மந்தில் ரெடி ஆகிடும் பார்த்தேன். கால் அதுவும் ரெடியாகவே இல்லைங்க. ரொம்ப ஃபீல் ஆகிருந்துச்சு. ஐயோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதோன்னு நினச்ச சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன், வண்டியில் எங்கே போனாலும் ஷூ இல்லாமல் போகவே மாட்டாங்க. அன்றைக்கி அந்த ஷூ இருந்து அப்போ கூட அந்த ஷூ மாதிரியே ஒரு மாடலில் ஒரு செப்பல் இருக்கும் பார்த்தீங்களா, கவராக, அந்த செப்பல் போட்டிருந்தாங்க. அது போட்டிருந்தாலும் கொஞ்சம் அடி கொஞ்சம் லைட்டாக விழுந்தாச்சு, இல்லைன்னா செம்ம அடி விழுந்துருக்கும். அதோட சரிங்க, எப்போ வந்தாலும் சரி எங்கிட்டு போனாலும் சரி காலில் ஷூ இல்லாமல் போகவே மாட்டேன்.
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு உடனே வந்துட்டு பைக் ஃபஸ்ட்டு வாங்கினேன்னா பைக்கை வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணேன். சில வேலைகள் இருந்துச்சு. அதை பண்ணதுக்கப்புறம் ரைடிங் கியர்ஸில் பார்த்தேன். க்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்ளவுஸ் எடுத்தேன் ஒரு மாதம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மந்தில் இஎம்ஐயில் போட்டு ரைடிங் கியர்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டக்குலாம் வாங்க முடியாதுங்க. நம்மளுக்கு எதுவும் அவுட் ஆஃப் அமௌண்ட்டு அவுட் ஆஃப்லேருந்து எதுவும் பைசா வருதா இல்லை அதர் மணியில் எதுவுமே கிடையாது. நம்ம சேலரியை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும். லோனு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படின்னும்போது டக்குலாம் நம்மளால் எதுவுமே வாங்க முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கையில் காசு கிடைக்கும் போது அதை போட்டு அப்படியே எடுத்துக்கிறது தான். பட்டு இந்த மாதிரி லாங்கில் போகும்போது ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு போனோம்னா பார்க்குறவங்களுக்கு வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி தாங்க. நம்மளே பார்த்தாலும் பந்தாவாக தான் தெரியும். பட் ஆனால் எதுக்கு போட்டிருக்காங்கன்றது வந்துட்டு பைக்கர்ஸ் மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலி வந்து ரைடர்ஸ் யாராவது பைக்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பார்க்க லுக் வைஸாகவும் அவங்க போட்டிருக்க சேஃப்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பாங்க. பட் நார்மலான ஒரு பர்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த திங்கிங் மைண்டில் இருக்காது. சும்மா பந்தாவுக்கு போட்டு சுற்றுறாங்கடா அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே சேஃப் தாங்க. ஆக்சுவலி பைக்குக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணிட்டேங்க. ஆக்சுவலி ஒரு ஃபியூல் பம்பு போனதுக்கே வந்துட்டு 13,000ங்க.